வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் 59வது பாடல். சேமக் கோமளப் பாதத்தாமரை சேர்தற்கோதும் அனந்தவேத அதிதத்தே அவிரோகத்தே குணசீலத்தே மிக அன்புராத்தே காமக்ரோத உலோபப் புதவிகாரத்தே அழிகின்ற மாயக் காயத்தே பசுபாசத்தே சிலர் காமுற்றேயும் ஆதென் யோத்தான். பெருமானுடைய திருவடிகளை அடையும் வழியை ஆராய்ந்தறியாமல் தேவையற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்களே சிலர் என்று ஒரு வினாவை எழுப்புகிறார் நம் அருணகிரியார். காவலாயிருப்பவையும் அழகானவையுமான உங்கள் தாமரை போன்ற திருவடிகளை அடைவதற்கு வழிகளை சொல்லும் கணக்கற்ற வேதங்களை கடந்த அந்த நிலையின் மீதும் பகையற்ற சாந்த நிலையின் மீதும் நற்குண நன்னெறியின் மீதும் அன்பை வைக்காமல் காமத்தாலும் கோபத்தாலும் ஈதர்குணமே இல்லாதத்தாலும் இந்த ஐம்பூதங்களின் சேஷ்டைகளாலும் அழிகின்ற மாயையான இந்த உடலின் மீதும் இந்த ஜீவாத்மா இச்சைப்படுகின்ற உலக பற்றுக்களின் மீதும் சிலர் ஆசை கொண்டிருக்கின்ற அந்த நிலை ஏன்தானோ முருகப்பெருமானே, ஏன்தான் அந்த நிலை என்று தெரியவில்லையே என்று கேட்கிறார். அடுத்ததாக நம் முருகப்பெருமானுடைய சிறப்பம்சங்களை நம் கண்முன்னாடி காட்சிப்படுத்துகிறார். நேமிச்சூரோடு மேரு தூளெழ நீல கால புயங்க கால நிலக்கிரீப கலாபத் தேர்விடு நீபச் சேவக செந்தெள் வாழ்வே. கடலும் சூரனும் மேருமலையும் துளாகும்படி நெடிய விஷமுடைய பாம்பை காலில் கொண்டு நீலக்கழுத்தையும் தோகையையும் கொண்ட தேர் போன்ற மயிலை செலுத்தும் கடம்பமாலை அணிந்த வீரனே, திருச்செந்தூரில் வாழ்பவனே. ஓமத்தி வழுவார்கட்கு ஊர் சிவலோகத்தே தரு மங்கை பாலா. வேள்வித்தீயை தவறாமல் வளர்பவர்களுக்கு இருப்பிடத்தை சிவலோகத்திலேயே தருகின்ற எங்கள் உமாதேவியின் குமாரனே, எங்கள் முருகப்பெருமானே. யோகத்தாறு உபதேச தேசிகா, யோக வழிகளை உபதேசிக்கும் குருமூர்த்தியே, ஊமை தேவர்கள் தம்பிரானே என்று முடிக்கிறார். உன் முன்னே வாயெல்லா ஊமைகள் ஆகிவிடும் தேவர்களின் தனிப்பெரும் தலைவனே எங்கள் கந்த கடவுளே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். நன்றி.